ஏன் அத்தா வெளில போறவங்க ஒரு நல்ல மாத்து துணி இருக்குதா? வேற என்ன வெட்டி முறிகிற வேலை பாக்குறா வீட்டுல? பாரு சட்டெல்லாம் எப்படி கரகரையா இருக்குது. போட்ட துணியோ போட்டு போக முடியும்? இந்தாங்க சாப்பாடு, நேரத்தோட சாப்பிடுங்க. ஆத்தா நான் வரேன், ராத்திரிக்கு அவளை மீன் குழம்பு ஆக்கி வைக்க சொல்லு. அதெல்லாம் அவ செஞ்சு வச்சிருவா, நீ சூதானமா போயிட்டு வா. ஏன் ஆத்தா என் மூஞ்ச கூட பார்த்து பேச மாட்டேன்றாரு? எப்ப பாரு என்னை திட்டிக்கிட்டே இருக்காரு. நான் என்னால முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு தானே இருக்கேன். நீ இதெல்லாம் கேட்க மாட்டியா? பார்வதி போன் அடிச்சுட்டே இருக்கு பாருமா. இந்தா காஃபி. சொல்லுடா. பாரு எனக்கு உன்னை பார்க்கணும் இப்பவே. என்னது இப்போவா? எங்க? நான் கீழே தான் இருக்கேன், சீக்கிரமா இறங்கி வா. எனக்கு ஹாஸ்பிடல் போகணும்டா. சரியா இல்லையா பெனி? சரி வரேன், 2 minutes. சக்கரை மணலில் தேவதையின் கைகள் கோர்த்து நடந்தேனே, இதுதான் காதல் என்பதை எண்ணி நானும் மகிழ்ந்தேனே. சக்கரை மணலில் தேவதையின் கைகள் கோர்த்து நடந்தேனே, இதுதான் காதல் என்பதை எண்ணி நானும் மகிழ்ந்தேனே. மதியின் ஒளியில் மதியை கண்டேன், இந்த சொப்பனம் நிஜமாய் கண்டேன். மதியின் ஒளியில் என் மதியை கண்டேன், இந்த சொப்பனம் நிஜமாய் கண்டேனே. இந்த இடம் இவ்ளோ அழகா இருக்குல்ல? ஏன் என்னையே பாக்குற? இந்த இடத்தோட என் கண்ணுக்கு நீதான் ரொம்ப அழகா தெரியுற. ஏ அபி, அது யாரு? தோ அங்க நிக்கிறான் பாரு. ஏய் என் நிலைமை அப்படி ஆயிடாது. கண்டிப்பா அதான் உன் நிலைமை. என்னத்தா இது? உப்பு இல்ல உரப்பம் இல்ல, மனுஷன் திம்பானா இத? காலையில வீட்டுல சொல்லிட்டு தானே போனேன், போடுற துணியும் சரியில்லை, துன்ற சோறும் சரியில்லை. மனுஷன் வீட்டுக்கு வரணுமா வேணாமா? சை. ஏங்க மன்னிச்சிடுங்க, நாளையில இருந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு போடுறேன். சரி சரி. ஏங்க ஏங்க என்ன? வயிற்றுல புல்ல உதைக்குதுங்க. ஆமா, ஊர் உலகத்துல யாரும் புள்ள பெத்துக்கலையா? இவன் மட்டும்தான் ஏதோ புதுசா புள்ள பெத்துக்கிற மாதிரி. என் ஆத்தா பாரு, அந்த காலத்திலே 10 புள்ள பெத்துன்னு தெம்பா உட்காந்து கிடக்குது. போ போ ஏந்து போ. ஹலோ ஹலோ. இப்போ ஆரு தூங்கலையா? இல்ல, நான் இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்தேன், டியூட்டி முடிச்சிட்டு. சரி, நம்ம நாளைக்கு காலைல 10 o'clock ஐநாக்ஸ்ல படம் பார்க்க போலாமா? ஐயோ, நாளைக்கு என்னால வர முடியாதே, நான் கேம்புக்கு போறேன், களரம்பட்டின்னு ஒரு ஊருக்கு. அப்படியா? பத்திரமா போயிட்டு வா சரியா? சரி. அங்க போகணுன்னே எனக்கு கால் பண்ணு. சரி ஓகே, பாய். நல்லா மூச்சு இழுத்து விடுங்க. டாக்டர்மா அக்கா மயக்க போட்டு இருந்துச்சு. யாருப்பா? கைலக்கா மயக்க போட்டு இருந்துச்சு, சீக்கிரம் வாடா. என்னாச்சு? ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க தான் இவங்க புருஷனா? ஆமா. என்ன, ஒரு புள்ளத்தாச்சி பொண்ண ஒழுங்காவே பாத்துக்க மாட்டீங்களா? அவங்க உடம்புல சத்தே இல்ல.
சரி, நான் எழுதி தர மாத்திரையை ஒழுங்கா வாங்கி கொடுங்க. ஏன்பா செல்வம், வாயும் வயிறுமா இருக்கிற புள்ளைய எப்ப பாரு கரிச்சு கரிச்சு கொட்டுற. இதனாலே அவ உடம்பு வாடி போச்சுப்பா. விடுங்கங்க. இல்லைங்க, வேணாம். நான் எடுத்துட்டு வரேன். நான் பாத்துக்கிறேன். என்கிட்ட கொடு. நான் இருக்கிற வரைக்கும் நான் ராசாத்தி மாதிரி பார்த்து பண்ணி. என்னை மன்னிச்சிட்டு புள்ள, உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். உன்னையும் கஷ்டப்படுத்திட்டேன், நம்ம வாரிசையும் கஷ்டப்படுத்திட்டேன். ஒரு மிருகம் மாதிரி நடந்துக்கிட்டேன்ல உங்ககிட்ட. ஆத்தா, நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். ரொம்ப இருட்டிடுச்சு, பத்திரமா போயிட்டு வாங்கம்மா. ஒன் செகண்ட், போயிட்டு வாங்கம்மா. பாய். சொல்கிறாப்புல. ஒரு சாரி இருக்குது. சரி, ஸ்பாட்டுக்கு நான் வந்துடுறேன். ஏன் இந்த பக்கம் போறீங்க? அந்த ரோடு டைவர்ட் பண்ணி விட்ருக்காங்க மேடம். ஏங்க நிறுத்துறீங்க? என்னன்னு தெரியல மேடம், இதோ செக் பண்ணிடுறேன். டேய் வாடா. ஏய், யார் நீங்கலாம்? ஏய், விடுங்கடா. புறாவல டேய். பெண்ணின் குருதியை தாய்ப்பாலாய் குடித்திருந்தும் ஏன் இந்த கற்பழிப்பு சித்திரவதையை அவளுக்கு காணிக்கையாக்கினார்?